ராமசுப்ரமணியம் சார், முதல்ல சிபி ராதாகிருஷ்ணனுடைய அறிவிப்பு அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இது தேர்தலையும் மையப்படுத்தி, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் மையப்படுத்தி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தந்திரமான, அரசியல் தந்திரமான அறிவிப்பா அப்படிங்கிற கேள்வியையும் உங்ககிட்ட நான் முன்வைக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். முதல்ல திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசணும்னா, ஒரு ரொம்ப அருமையான மனுஷன் சார் அவர். ஏன்றால் நான் பிஜேபியில் இருக்கும்பொழுது, அதாவது ஒரு நேரத்தில் அவர் தலைவராக இருந்தவர், கட்சியினுடைய தலைவராக, தமிழ்நாட்டு தலைவராக இருந்தவர். ரொம்ப எளிமையான மனிதர், பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், எல்லா கட்சி தொண்டர்களை ரொம்ப அருமையாக நடத்தி செல்லக்கூடிய பாங்கு படைத்தவர். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அவருடைய பல நேரங்களில் அவரோட நான் தொலைக்காட்சி பேட்டிகளில் அதெல்லாம் பங்கு பெற்றிருக்கின்றேன். அவர் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி பேசுவார், நான் மோடி ஆதரவாளருங்கிற முறையில் பேசுவேன். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். அவருக்கு தனிப்பட்ட முறையில் என் மீது நல்ல மரியாதையும் அன்பும் உண்டு அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, அவர் ஒரு தமிழர், அதுவும் கோயம்புத்தூரை சேர்ந்த தமிழர். அவரை நியமித்தது அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு பிறகு. இவருக்கு ஆர்வி என்று சொல்லப்படுகின்ற ஆர் வெங்கட்ராமனுக்கு அப்புறம் ஒரு வைஸ் பிரசிடென்டாக ஆகக்கூடிய ஆர்வி பிறகு ஜனாதிபதியாகவும் ஆனார். இவர் முதல்ல வைஸ் பிரசிடென்ட் இருந்தார், அதற்கு பிறகு ஆனார். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வைஸ் பிரசிடென்டாக இருந்தார், அப்புறம் பிரசிடென்டாக மாறினார். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அப்துல் கலாம் தான் டைரக்டா பிரசிடென்ட் ஆனவர். ஆகவே இவருக்கு அந்த வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக அவர் வைஸ் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இவரை எலக்ட் பண்ணதுனால நமக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா, அவர் அவர் ஒரு பிஜேபி காரராக தான் செயல்படுவார். ஏன்னா நான் அவர் தனிப்பட்ட முறையில் என் மேல அவருக்கு மரியாதை உண்டு, நல்லபடியா பழகக்கூடியவர், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர் ஒரு பிஜேபி காரராகத்தான் செயல்படுவார். அப்ப தமிழருங்கிற அந்த இதெல்லாம் டேக் எல்லாம் எடுத்துருவார் அவர். பிஜேபி என்ன சொல்லுகின்றதோ, இப்ப முன்னாடி இருந்த டங்கர் ஏன் போனார் சார், அவருக்கு வேறுபாடுகள் வித்தியாசங்கள் பிஜேபியோட வந்தது. அவர் ரிசைன் பண்ணிட்டு ராத்திரி 9:30 மணிக்கு பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட்டே வாங்காம நேரடியாக அங்கே போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாருன்னு, அத்தகைய ஒரு மோசமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டவர். அதெல்லாம் இவருக்கு நம்ம சிபிஆருக்கு தெரியும், அந்த நெடுவுச்சூடுகள்லாம் நன்றாகவே தெரியும். இன்னொரு பல விஷயங்கள் தெரியாததை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்ஃபேக்ட் அவர் யூனியன் மினிஸ்டராகவே ஆக இருக்க வேண்டும். இது எனக்கு பர்சனலா தெரிகிற சமாச்சாரத்தை நான் சொல்றேன். அவர் யூனியன் மினிஸ்டராகவே ஆயிருக்கணும். அது வாஜ்பாய் தலைமையில் இருந்த அந்த அரசாங்கத்தின் பொழுது அவர் ஆயிருக்கணும். ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு யூனியன் மினிஸ்டராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வாஜ்பாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப எல்லாரும் ஸ்வாரிங் அண்ட் செரிமனி ஒருத்தரா கொண்டிருக்கும்போது திடீர்னு இவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்வாரிங் அண்ட் செரிமனியோட வேர் இஸ் த தாடி அப்படிங்கிறார். அவர் தாடி வயசுன்றவர்னா நம்ம சிபிஆர் அவரை தான் யூனியன் மினிஸ்டராக அவர் சொல்லியிருக்கார். அவங்களுடைய செக்ரட்டரியேட்ல புரிஞ்சிருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு, அதனால அவரை போட்டாங்க. இவருக்கு அப்ப கிடைக்கல. அது அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. இப்ப என்னடான்னா கவர்னராக ஆகிவிட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இப்ப வைஸ் பிரசிடென்ட்டுங்கிற மிகப்பெரிய பொசிஷனுக்கும் வரப்போகின்றார் அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் செய்ய போறார்? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு யாரை என்ன செஞ்சிருக்காங்க? இப்ப நான் சொன்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் காங்கிரஸ்காரர் இருந்தவர், அவர் அப்படியே இருந்துட்டு போனார். எனக்கு தெரிஞ்சு திரு காமராஜ் அவர்கள்ட்ட இந்த கே பிளான்லாம் ஒண்ணு வேண்டாம், அதனால இந்த ரிசைன் பண்ணாதீங்க நீங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய கெடுதல் தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விழாவி கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை கேட்காம காமராஜர் ரிசைன் பண்ணினார். அதனுடைய பலனை காங்கிரஸ் அனுபவித்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வர முடியாமையே போயிடுது. ஆகவே அது ஒண்ணுதான் அவரை செஞ்சிருக்காருன்னு எனக்கு தோன்றது. ஆர்வி அவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு நிறைய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கார். தமிழ்நாடு தொழிலுடன் பெருகுவதற்கு அவர் காரணமா இருந்தார். பட் அதை தவிர
அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா சாதித்து விட்டார் அவர் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? சரி. ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டாக்டர் கலாம் அவர் வந்து ஊர் ஊரா போய் மாணவர்கிட்ட பிரச்சாரம் பண்ணினார், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டார். அவ்வளவுதான ஒழிய தமிழ்நாட்டுக்கு அவரால் என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லை. அதனால பெரிய பூஜ்யம் தான் அவராலையும். இப்ப இவர் என்ன பண்ண போறாருன்னா, இவங்களெல்லாம் கூட பரவாயில்ல, இவர் முழுக்க முழுக்க ஒரு பிஜேபி காரராக நீட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு இதை நம்ம ஒரு மகஜர் கொடுத்தோம்னா கூட அது கொண்டு குப்பத்திட்டு போட போறாரு. அதே போல நமக்கு வர வேண்டிய நிதி வரணும் அப்படின்னு நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணா அதுக்கெல்லாம் கேட்க மாட்டார். நிறைய கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸை கொண்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் வந்து ஏதாவது லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணா அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஏதாவது அவர்கிட்ட போய் சொன்னா அவர் தான் கேட்க போறாரா? ஒண்ணும் இல்லை. அதே போல இப்ப நாளைக்கு அவர் வந்து ராஜ்யசபா சேர்மன் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய டைம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஈஸி கோயிங் டு கிவ் அ ப்ராப்பர் ஹியரிங் இருக்க போறதில்லை. இவர் வந்து அவுட் அண்ட் அவுட் பிஜேபியோட முகமாகவே அவர் செயல்பட போகின்றார். அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம்? எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் தமிழ்நாட்டுக்கு, அவர் ரொம்ப தெரிஞ்சவர் தான், தமிழர் தான் அப்படின்னு கூட. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் சொல்ற, அவர் எங்க ஊருக்காரர், அவர் எங்க ஊர்ல இருந்து தான் போன எலெக்ஷன்லயே ஓட்டு போட்டார், அவருக்கு இப்ப ஓட்டு போடுற தகுதி இங்கதான் இருக்குங்கிறார் அவரு. ஸோ ஓட்டு கூட அங்கேருந்து போடலை, அங்கேருந்து தான் மகாராஷ்டிராலேருந்து தான் போட்டிருக்காரு அவர். ஆகவே அது அவர் ஒரு மகாராஷ்டிரியனா அப்படிங்கிற கொஞ்சம் கேள்வி வருகிறது. அவர் அப்படிதான் பேசுகின்றார் இன்னைக்கு ஃபட்னாவிஸ். ஆகவே இவரால் ஒரு விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் பர்சனலா எனக்கு அவருடைய நல்ல நட்பெல்லாம் இருக்குன்னாலும் கூட டெஃபினட்டா அந்த கட்சிக்காரங்களுக்கே கூட ஒன்றும் அவர் வந்து கவர்னர் ஆன பிறகு அல்லது நல்ல பொசிஷனுக்கு வந்த பிறகுலாம் ஒன்றும் செஞ்சாக எனக்கு தெரியவே இல்லை. கயிறு வாரிய தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் அவர் காயர் போர்டோட சேர்மனா இருந்தார் சார். அவர் காயர் போர்டு, ஆமாமா, இல்ல இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப பப்ளிக் டொமைன்ல நிறைய இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான். கோயம்புத்தூர், திருப்பூரை சேர்ந்து கணக்கில்லாத நபர்கள் மேல சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பேங்க் ஃப்ராட் கேஸு, எல்லா கேஸும் இவர் காயர் போர்டோட சேர்மனா இருந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்குது சார். அதனால அவர் எதுவும் பண்ணல, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு சார். நீங்க சொல்றது ரொம்ப டேமேஜிங்கான விஷயம் சார். இல்ல சார், நான் உண்மையை சொல்றேன் சார். நான் எல்லா எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க போய் சொல்றீங்க, நான் சொல்லவே இல்லைன்றேன். அதாவது அவர் வந்து சொன்னீங்கல்ல சார், இல்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்றேன் நானு. ஆனா ஏன் சார் இது மாதிரி ஒரு டேமேஜிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணினார் அப்படின்னு சொன்னா? இல்ல சார், அவர் இருந்த போது இந்த தவறுகள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றேன் சார். அந்த சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர் பண்ணாரு நான் சொல்லல. எல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன் பேர்ல தானே சிபிஐ கேஸ் போட்டிருக்கு, அவர் பேர்ல ஒண்ணும் போடலையா? இல்ல சார். அதனால அதை தயவுசெய்து அதை விட்டுடுவோம். நம்ம அந்த ஏதாவது பாசிட்டிவா பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி நண்பர்கள் பலர் என்னிட்ட சொல்றது, அவரை ஒன்றும் பண்ண மாட்டார் சார். என்ன செய்வார்னா, போட்டோ எடுத்துக்கிறதுனா தாராளமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாரு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த மாதிரி அது. ஆனால் மறுபடியும் சொல்றேன், அவர் ஒரு பிஜேபி காரராக இங்கே வலம் வரும்பொழுது இவரால என்ன நடக்க போகுது? மாறாக சுதர்ஷன் ரெட்டி அவராலேயும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் வரப்போகின்றதா வைஸ் பிரசிடென்ட் ஆனார்னா அப்படின்னா, அவர் தான் அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸ்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர். அவரால் ஒரு பேலன்ஸ் அப்ரோச் செய்ய முடியும். சரி, இவரது வந்து வெறும் கட்சியை ஆசாமியாக தேர்ந்து கொண்டு செயல்பட போகின்றார். அதனால இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லாத ஒரு இஷ்யூ. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எகன்ஸாகவே அவர் செயல்பட போகின்றார் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரியும் பொழுது நாம தமிழ்நாட்டு எம்பிஸ் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடாமல் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஓட்டு போடுவது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று.